ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் நம்ம தனா ரூமில் வந்து இங்கே பாரு, இப்போவே போய் நான் நம்ம காதில் உன் அப்பா கிட்டே சொல்கிறேன், அதுக்கப்புறமா அவரே பஞ்சாயத்தை கூட்டி நம்ம காதில் வந்து சேர்த்து வைப்பார் அப்படின்னதும் தனா வந்து கார்த்திக் காலிலே விழுந்து. ஐயோ, அப்படி ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா என் அப்பா வந்து நம்ம பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டோமே அவனு ரொம்பவே நொந்து போயிடுவாரு. உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு பண்ணி சொல்ல வேணாம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க தனா. சரி, அப்படின்னா நீ நாளைக்கு கண்டிப்பா பண்ண வீட்டுக்கு வா, நான் உன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக நான் பண்ண வீட்டுக்கு வரணும், என்னால வர முடியாது அப்படின்னதும், அப்போ சரி, நான் இப்போவே போய் நம்ம காதல உன் அப்பா கிட்ட சொல்றேன். இங்க பாருத்தனா, நாளைக்கு பண்ண வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே தனா வந்து இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் நேரா ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து கார்த்திகை வந்து ஜானகி பார்த்துட்றாங்க. டேய், எங்கடா போயிட்டு வர அப்படின்னதும், என் வருங்கால பொண்டாட்டி கூட பேசிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா என் பொண்ணு நீ நிம்மதியா இருக்கவே விட மாட்டேயாடா, என்னதான் பண்ணாடா நீ என் பொண்ணு விட்டு விலகுவா அப்படின்னு ஜானகி வந்து கேட்குறாங்க. நாளைக்கு உன் பொண்ணை பண்ண வீட்டுக்கு வர சொல்லு, விட்டு விலகிடுறேன் அப்படின்னதும் கார்த்திக் கண்ணத்துலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. ஜானகி, சி நீ எல்லாம் ஒரு மனுஷனடா பொறுக்கி அப்படின்னு திட்டினதும் இந்த பக்கம் மாயா வராங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் அங்கேருந்து போனதும், கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு மாயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்து தானா ரூமுக்கு வராங்க. எதையுமே ஜானகியும் மாயாவும் வெளிக்காட்டாமல் நின்றுட்டு இருக்காங்க. உடனே தானா வந்து, அம்மா உன் மடியில் கொஞ்சம் தூங்கட்டுமா அப்படின்னதும் ஜானகியும் வாடா அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பஞ்சாயத்து தலைவர்கள் நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. ஐயா, நாளைக்கு நம்ம கோவிலில் வந்து மயான பூஜை நடக்க போகுது, நீங்கள் தான் வருஷம் பண்ணுற, நீங்கள் தான் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னதோ, கண்டிப்பாக முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும், நைட்டுக்கு 10 மணிக்கு வந்துருங்க ஐயா, 10 மணிக்கு தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கண்டிப்பாக வரேன் அப்படின்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த பூஜைன்னா என்ன அப்படின்னு மாயா கேட்டதும் சிவாவும் ஜானகியும் நம்ம மாயாவுக்கு பூஜை பற்றிய விளக்கத்தை சொல்றாங்க. அப்படின்னா நானும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டது, சேச்சே, அந்த பூஜையில அந்த இல்லாதவங்கள புதைக்கிற இடத்துக்கு போகிறவங்க ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க மாயா, பொம்பளைங்களாம் பார்க்க மாட்டாங்க, பயந்து காய்ச்சலே வந்துடும், அதனால ஆம்பளைங்க நாங்கள் தான் போவோம் அப்படின்னுட்டு சிவா போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தானா வந்து கார்த்திக் சொன்னதே நினச்சி தவிச்சிட்ருக்காங்க. நாம் உயிரோடு இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும், நாம் இல்லாமல் போயிடலாம், என் அம்மா அப்பாவுக்கு என்னால் எந்த ஒரு அசிங்கமும் வர நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சுட்டு தானா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் விட்டு வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி தான் காமிக்கிறாங்க. தனா ரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா தனாவை காணும். பார்த்தா தனாவோட லெட்டர் இருக்குது, அதை வந்து படித்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஜானகி. அப்படின்னு பார்த்து மாயா வந்து என்னாச்சு பெரியம்மா அப்படின்னதும் உடனே ஜானகி லெட்டரை வந்து மாயா கிட்ட கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு மாயா வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது மாயா அப்படின்னது, பெரியம்மா இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம், நான் தனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கனவுல நம்ம தனா வந்து அப்படி ஒரு மருந்து குடிக்கிற மாதிரி கனவு வருது. உடனே அந்த இடத்துல பயப்பட்டு சிவா அப்படின்னு கத்துறாங்க. அண்ணே என்ன ஆச்சு அப்படின்னு சிவா ஓடி வராங்க. இங்கே பாரு, என் பொண்ணு தனாவை வர சொல்லு அப்படின்னதும் ரூம் முழுக்க தனாவை தேடி பார்க்குறாங்க. தனாவை எங்கே தேடியே காணும். கடைசியா சிவா வந்து ஜானகி கிட்ட, அண்ணே ஆமாம் தனா எங்க அப்படின்னதும் நம்ம ஜானகி வந்து அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அப்படின்னு பார்த்து சிவா வந்து, அண்ணன் தனா வந்து அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காளா அப்படின்னதும், எதுக்காக அவளை தனியை விட்டீங்க, அவள் இப்படி தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டு சிவா, எனக்கு பயமாக இருக்குது, என் பொண்ணு பாவம் அப்படின்னதும், ஐயோ அண்ணன் இதுக்கெல்லாமா நீங்கள் பயப்படுவீங்க, தைரியமாக இருங்கண்ணே, இங்கே பாருங்கள் நீங்கள் எப்போவுமே தனா வாழ்க்கையை பற்றி நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால தான் இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு சிவா வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து தனாவுக்காக பண்ண வீட்டில்
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ வருவாளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா மாயா வந்து டேய் எங்கடா தானா சொல்றா அப்படின்னதும் இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னதும் இங்கே பாருடா தனாவுக்கு ஏதாச்சும் ஆகட்டும் உன்னை நானே என் கையாலே இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு மாயா அங்கேருந்து போயினதும் இந்த பக்கம் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க கார்த்திக். இந்த பக்கம் தனாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைக்கு போய் பூச்சிகளை வந்து இல்லாமல் பண்ணுற மருந்தை வந்து கேட்டதும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நேராக மருந்தை வாங்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு வராங்க. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட்